காலவிடு. என் விட்டு சொல்லிட்டு உன் மகன் என்னையே எதிர்க்கிறானா? பிள்ளைய அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. காலவிடு. என் பிள்ளை அப்படிப்பட்டவே இல்லையா? நேத்து ராத்திரி உன் மகனை கண்டந்தனம் அப்படி போட்டிருப்பான். நீ கஞ்சின நாள போனா போது விட்டு வந்தா எங்களெல்லாம் ஏமாத்தி ஊரை விட்டு வரையிலோ சும்மா விட்டு வர பாத்தீங்களா? உங்க காலடியில காலவெல்லாம் கிடக்கும். சின்னசாமிங்கிறவர் எங்கயா? ஐயா அது வந்து கேக்குறல்ல. உள்ள இருக்கார் சார். தரையா சார் ஒரு கிராமமே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நீ பண்ணதெல்லாம் தெரியும். இங்க போய் நில்லு. சின்னசாமிங்கிறது நீங்களா? ஆமா. வாங்க. என்ன கேஸ் அது? திருட்டு கேஸ் சார். என்ன திருட்டு சார்? ஊர்ல ஒரு டெத்து சார். ஊர்ல எல்லாரும் சாவு வீட்டுக்கு போன நேரம் பார்த்து பல வீட்டுக்குள்ள புகுந்து நகை பணத்தை கொள்ளடிச்சு குடும்பத்தோடு ஓடிட்டான். அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட் யாரு சார்? சொடலாண்டில ஒருத்தர். சொடலையை கூப்பிடியா? எஸ்பியா உள்ள கூப்பிடுதாவ. யோ உட்காருங்கய்யா. பரவாயில்ல சார், நிற்கிறோம். சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் நீ தானா? ஆமா சார். யாரோட நகை? எவ்வளோ மிஸ்ஸிங் லிஸ்ட் வச்சிருக்கியா? அது வந்து சார், எங்க சாதிக்காரங்க யாராவது இறந்துட்டா அவன் தான் வந்து சடங்கு செய்வான். வந்து செய்ய சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன அவன் சாதி பெரிய சாதி? ஒரு வேலையை செய்யறேன் செய்யாத அவரோட தனிப்பட்ட உரிமை. இங்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. மரியாதையா சொல்றேன், 2 பேரும் கிளம்பி போயிடுங்க. இல்லைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். சாமி. ஓ கதை அப்படி போதா சார்? எங்களுக்கு 4 சாதிக்காரங்க இருக்காங்க. அவன் இப்ப வரலன்னா பிரச்சனை பெருசாகும். பாக்குறீங்களா? என்ன மிரட்டியா? மிரட்டெல்லாம் இல்ல, சொல்றேன். நீர் மட்டும் இப்ப அவனை அனுப்பி வைக்கலன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா பாடி எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி வச்சு மத சடங்க போலீஸ்காரனுவை இழிவுபடுத்திட்டான்னு எல்லா சாதிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து மறியல் பண்ணுவோம். பண்ணட்டுமா? நீ சொல்ற அந்த ஜாதிக்குள்ள சின்னசாமி சாதி இருக்கா? சாதியை பத்தி பேசுற சாதியை. யோ மணி, இவங்க என்ன பாடி எடுத்துறது? நீ பாடி எடுத்து வந்து மாதிரி சொல்லுவியா? என்ன பண்ணாருன்னு பாத்துருவோம். இந்த பார், உன்னால முடிஞ்சா கோர்ட்ல போய் பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த உங்க 2 பேரும் பிடிச்சி உள்ள வச்சிருவேன். கிளம்பியா முதல்ல. தலைவே யோ, நான் சொன்னது மாதிரி பாடி எடுத்துக்கொண்டு போய் மார்ச் வரல வை. சரிங்க சார். எவனாவது கலவரம் பண்ணானா கவலையே படாத, சுட்டு தள்ளு. கலெக்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க. அதை விட்டு ஏதாவது சேட்டை பண்ண. யோ கணேஷ் சார், சின்னசாமி குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ண. சரியா? சரி சார். சும்மா அழுதுட்டு இருக்காதீங்க. ஒருத்த கூட வர முடியாது. அழகாம இருக்கும் போதே வந்துட்டாங்க. அந்த ஒத்த பயலுக்காண்டி எங்க ஐயா தூக்கிட்டுருமா? டேய்
மாமா சுத்தி இல்லங்க. பாத்துக்கலாம். 2 பேரும் மட்டும் போங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் சார். கிளம்புல. மணி, நீ எதுக்குல உள்ள வந்த? அந்த எஸ்பியை நாங்களும் பாத்துக்கிறோம். நீ ஒதுக்கல. அண்ணா ஆத்திரப்படாத. மாமா பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர்கிட்ட என்னால பேச போற? அண்ணா நான் போலீஸ்காரன் வரல, உன் சொந்தக்காரன் வந்திருக்கேன். என்ன சொந்தக்காரன்? நீ ஒண்ணு பேச வேணாம். போல வெளியே. வழி விடுண்ணா. போல வெளியே. வழி விடுண்ணா. வழி விடியா. வழி விடு. தலை. வழி விடு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது நீங்களே பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் கழட்டு சுடுங்க நிப்பேன் மாமா. ஆனா நான் கழட்ட யூனிஃபார்ம் போட்டு இன்னொருத்த வந்து நிப்பான். அவன் நம்ம ஜாதிக்காரனோ நம்ம ரத்தமாவே இருக்க மாட்டான். உங்களுக்கே தெரியும் என் வேலையை தாண்டி உங்களுக்காக நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. உங்களுக்காக கவலைப்படுறது நான் ஒருத்தன் தான் மாமா. என்னல கூடவே இருந்து உதவுற மாதிரி மிரட்டுறியா? இல்ல மாமா, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்பாவோட சாவுல பல சாவுல நினைக்கிறவனுவ என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்க மாமா. என்ன நினைச்சிட்டு இருக்க? சட்டம் அவனுக்கு மட்டும்தானா? போலீஸ் தான் அவனுக்கு மட்டும்தானா? சட்டம் அவனுக்கு, போலீஸ் அவனுக்கு. போற போக பார்த்தா இந்த அரசாங்கமா அவனுக்கு தான் சொல்ல போறதுக்கு. நாமெல்லாம் யாருல? நாமெல்லாம் யாரு? நம்மளாம் யாரு? யாருல நாமெல்லாம்? என்ன வயிற்றுக்கு இருக்கோம்? வயிற்றுக்கு இருக்கோம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சார் இந்த செந்திப்பட்டி கேஸ்ல பாடி மார்ச்சரி போயிடுச்சு. ஓகே. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. குட். இதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கப்புறமாவது ஜாதி ஒழிஞ்சிடும் நம்புறீங்களா நீங்க? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அவ்வளோ ஈஸியாக ஒழியாது, நம்ம தான் ஒழிக்கணும். இந்த ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்களே, ஆமாம், அதெல்லாம் ஒரிஜினல் ஜாதி இல்லை. அதுக்குள்ளே இருக்க 7-8 உட்பிரிவுகள், அதெல்லாம் தான் ஒரிஜினல் ஜாதி. ஒழிக்கணும்னு அங்கிருந்து ஒழிக்கணும். பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ள செந்திப்பட்டு வழக்கு திருநெல்வேலி நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி விசாரிக்குமாறு பரிந்துரை செய்திருந்தார். மதுரை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது.
வண்டி நிப்பாட்டல. திரும்பி அதான் கோர்ட்டுக்கு போயிட்டேல்ல, அப்புறம் ஊருக்குள்ள வர கோர்ட்டே போய் பாத்துக்க போ. திரும்பி போல. இனிமே நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. ஐயா என் புள்ளையும் மறைச்சிக்கிட்டாங்க. நீங்க திருந்திய மாட்டீங்களா? முதல்ல எஸ்பி ஆர்டர் போட்டாரு, ரெண்டாவது கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாம் அமைதியா போயிருங்க. உங்களால சின்னசாமி ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எல்லாரும் இதுக்கு உள்ள போட்டுருவேன். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க. மீச முத கலைஞ்சு போங்க. எல்லாரும் நீங்க முன்னாடி போங்க. போங்க போங்கப்பா, எல்லாரும் போங்கப்பா. நின்னுட்டே இருக்கீங்க. வண்டி அடியா. வெள்ளையம்மா, அன்னைக்கு அவங்க வெட்ட வர்றப்போ அவங்க காலில் விழுந்து நீ கதறதை பார்த்தத உடனே நீ ஊரை விட்டு ஓடிடுவேன்னு நினச்சம்மா. ஆனால் அவன் மகன் சின்னசாமி போராட்டம்னா என்னன்னு உறுதியாக கம்பீரமாக நின்று காட்டிட்டாமா. அம்மா தாயே, அம்மா நல்லா இருக்கியா தாயே? நல்லா இருக்கேம்மா. அண்ணன் எப்படிமா இருக்கு? ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனை அடிச்சாங்களாப்பா? நான் கூடவே வந்து அண்ணனை பார்த்துட்டு வரட்டாமா? வேணாம் தாயி, ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம மேல கோவமா இருக்காங்க. எங்களை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ மட்டும் அங்க வர வேணாம் மகளே. இன்னொரு முறை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தாங்க முடியாது தாயி. இந்தாரு வெள்ளையம்மா, நீயே இப்படி அழுதீனா அது பாவம் சின்ன பிள்ளை தாங்குமா? அழுகாதம்மா, அழுகாத, எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் எப்பங்க ஐயா சரியாகும்? இந்த நாட்டில் எப்பெல்லாம் அக்கிரமம் தரவரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் அந்த ஆண்டவன் அவதாரம் எடுத்து வந்து எதிரி அழிச்சாங்கிற கதை உண்டு. இப்போ அந்த அவதாரம் மறுபடியும் எடுத்து வரணும், அரசியல்வாதியா வரணும், அதுவும் அதிகாரமிக்க அரசியல்வாதியா வரணும். அப்பத்தான் இதெல்லாம் சரியாகும். சரி, கோர்ட்டுக்கு போயிட்டானே, என்ன செய்யறது? சரி, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். எல்லாம் அந்த கூறுகட்ட கழுதையால தான் வந்தது. எனக்கு வந்த பிறந்த சாவல சாவல கழுத வைக்கிற வீட்டுல இவன் கால் வச்சதால தானே இந்த ஊரு முன்னாடி குடும்பம் தலை குளிச்சு நிக்குது. போதுவான 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 இந்த வேணுவான போதுவா செத்து போல சின்ன பையன் போயிட்டு உட்காருங்க. விடவாப்ல உட்காருங்க. சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. என்னன்னா ஆச்சு உனக்கு? பேசாம போடி. நான் மட்டுமா காரணம்? அவரும் ஒரு காரணம், அந்த ஆண்டவன் ஒரு காரணம். நான் வள்ளிய பொண்ணா தானே பார்த்தேன், இந்த ஊர் தான் சாதியா பார்த்துச்சு. இங்கே பாருங்கவே, அவன் பண்ணது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது. அவங்களாம் நம்மளுக்கு காலங்காலமாக கட்டுப்பட்டு இருந்தவங்க தானே. இப்போ முதல் முறை நம்மளை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டான். சிங்கமா இருந்த எங்கள் மாமனை எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விட்டான். அது மட்டும் இல்லாமல் திருவிழாமல் அடக்கம் பண்ண வேண்டிய மாமன் பாடியை கொண்டு போய் மாச்சல் வச்சு விட்டான். இன்னைக்கு எங்களுக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எசைக்கு சொல்றது சரிதானப்பா. காலகாலமா சடங்கு செஞ்சது அவனுங்க தான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டா தப்பு தானே? தப்பு தான், அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊருக்குள்ள இலை விழுந்தா ஓமோன்னு ஏன் ஒன்றுமா போய் சடங்கு செய்வான்? சடங்கு செய்யறது இருக்கட்டும், நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாராவது கோர்ட்டு பக்கம் போயிருக்கோமா? இப்ப பாரு கேஸ் வேற போட்டான்.
ஏற்கனவே 3 மாசம் ஆச்சு. இனிமே இது எப்ப முடியுமோ? அதுக்குள்ள அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போறேன். நீ எதுக்குல தனியா ஜெயிலுக்கு போற? மொத்த ஊரும் சேர்ந்து போய் அந்த படி தீர்த்திட்டு வந்துருவோம். கோர்ட் என்ன செய்யுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் முந்தி மாதிரி இல்ல. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, கட்சி இருக்கு. இந்த மீடியாக்காரங்க வேற நம்மள சாதி வெறியன் ஜாதி வெறியன்றாங்க. ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தாம கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கோர்ட்ல என்னைக்கு கேஸ் முடிஞ்சு என்னைக்கு தீர்ப்பு வர, அது வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? வெள்ளையம்மா, ஏய் வெள்ளையம்மா, ஏமா உன் மாமியா எங்கம்மா? ஐயா வெள்ளையம்மா, உனக்கு வேலையும் கொடுத்து அதுக்கு கூலியும் கொடுத்து என் தாத்தையும் போட்ட இடத்தையும் கொடுத்ததுக்கு இந்த ஊரே எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? யோ என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கிற கேள்வி? இல்லையம்மா, எஸ்ஐக்கு சொன்னது கேட்டே இல்ல. நீங்க வேலை பார்த்தது போதும். வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போங்க. நாங்க வேற ஆளை வச்சுக்கிறோம். அப்படி கேளு. ஐயா மறு சும்மாவா கொடுத்தீங்க? உங்க வீட்டு துணி துவைச்சு போட்டதுக்குள்ள கொடுத்தீங்க. அடடா சக்க, நம்ம போட்ட சோறு எப்படி பேச வைக்க பார்த்தல? நீ என்ன கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. ஐயா அறிவாளி, இந்த இடத்துக்கு நீங்க பட்டா போட்டு கொடுத்து 100 வருஷம் கூட ஆயிருக்காது. அதுக்கு முன்னாடி இது யாரோட தெரியுமா? ஏதோ பாட்டன்றீங்க பூட்டன்றீங்க. வரலாறு தெரிஞ்சு பேசணும். இந்த இடமே நீங்க எல்லாம் எங்கிட்ட புடுங்குனது. யார் யார் இடத்த புடுங்குனது? இந்த இடமே நாங்க போட பிச்சல. கத்திட்டு இருக்க. இதெல்லாம் கோர்ட்ல போய் பாத்துக்கங்க சார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். கிளம்பு. போலாம் கிளம்பு. எல்லாம் போங்க. ஏய் போய் பேசுறியா? பெரிய பெரிய மீசை தூக்கிட்டு வந்தறானுங்க. போங்க. நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சின்னசாமிக்கும் அவர் குடும்பத்துக்கும் முதல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் பாடியை ஒப்படைக்கக்கூடாது. யுவர் ஆனர், இவர் செந்திப்பட்டி கிராமத்து மக்களையும் சுடலையாண்டி குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறார். நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான். அவ்வளவு ஏன், சுடலையாண்டி நானும் ஒரே சாதிக்காரங்க. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க சுடலையாண்டி சாதிக்கார மாதிரி பேசலையே, சின்னசாமி சாதிக்கார மாதிரில பேசுறீங்க. நியாயமும் சட்டமும் சின்னசாமி பக்கம் நிக்குது. அதனாலதான் அவர் பக்கம் நான் நிக்கிறேன். யுவர் ஆனர், முதல்ல சுடலையாண்டி அப்பாவோட பாடியை கொடுக்க சொல்லுங்க, அடக்கம் பண்ணட்டும். கீழ்கோட்டு மேல்கோட்டு 3 மாசம் ஓடிச்சு யுவர் ஆனர். இப்ப நீங்க பாடியை கொடுத்தீங்கன்னா அவரோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் போச்சிருவாங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமான வாதமா இருக்கு? சின்னசாமி உயிருக்கு ஆபத்துன்னா அந்த பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடி மார்ச்சரியில் இருக்கிறதுனாலதான் சின்னசாமியை விட்டு வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா எப்போ கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்காக சின்னசாமிக்கு ஆயுசு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சின்னசாமி தான் சமூகத்தோட அனுசரிச்சு போகணும். நீதிபதி அவர்களே, அனுசரிச்சு போகணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீனியர், அனுசரிச்சு போகணும்னா தமிழ்ல அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? அனுசரிச்சு போகணும்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க கிட்ட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிறவர்கள் அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். ஓ, அது உங்க அர்த்தம். பட் காமன் அப்படி இல்லை யுவர் ஆனர். சின்னசாமி, நடந்தது என்ன முன்னால வந்து சொல்லுங்க. சின்னசாமி முன்னுக்கு வாங்க. மைனாரிட்டிங்க ஐயா, சாதி மைனாரிட்டி. எங்களால எல்லாரோட சமமா வாழ முடியலைங்க ஐயா. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயந்து பயந்து வாழ்றோம். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சியை நடு ரோட்ல வச்சு அடிச்சு செதைச்சு கொல்ல பார்த்தாங்க இந்த பெரிய மனுஷங்க எல்லாரும். குத்துயிரும் குலையரம கடந்து அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வெளியூர்ல படிக்க வச்சுட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு நல்லது கெட்டது கூட அவளை ஊருக்கு கூட்டு வர முடியல. கூட்டு வந்தா கொன்றுவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு போலீஸுக்கு போறது கூட வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா தாழ்ந்த ஜாதி, மைனாரிட்டி தாழ்ந்த ஜாதி. நீங்க சட்டத்தையும் போலீஸையும் நம்பலையா? நம்புறேங்க ஐயா. ஆனா எல்லா நாளும் சட்டமும் போலீஸும் எங்க கூட இருந்துடாதுல்ல. அதான்